அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த பூமியை பற்றிய ஆய்வுகள் மட்டுமல்லாமல் பூமியை தாண்டி, பூமிக்கு மேலே அல்ல, பூமியை தாண்டி பூமிக்கு வெளியில் விண்ணியல் ஆய்வுகளும் சில நூற்றாண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் பல நாடுகளும் முனைப்பாக செயல்படுகின்றன. இன்றைக்கு இந்தியாவும் அந்த சந்திராயனை அனுப்புகிற போது அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நாமும் வந்திருக்கிறோம். யார் முதலில் அங்கே போனவர்கள் என்கிற அந்த ஒரு ஆரோக்கியமான போட்டிகள் உண்டு. முதலாக நிலவிலே கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றாலும் கூட விண்வெளிக்கு போனதில் முதல் இடத்தில் இருப்பது சோவியத் நாடு தான் நாம் அறிவோம். 1961 ஆண்டு யூரி கேரின் என்பவர் தான் விண்வெளிக்கு போய் அங்கே மிதந்து பார்த்துவிட்டு திரும்ப வந்தவர். அதற்கு பிறகு சோவியத் அரசுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, ஏன் ஒரு பெண்ணை அனுப்பக்கூடாது என்று. யாராவது விண்வெளிக்கு பயணம் செய்ய வருவதற்கு துணிச்சல் உடையவர்கள் இருந்தால் பெண்கள் விண்ணப்பிக்கலாம், சோவியத் அரசு உங்களை ராக்கெட்டிலே அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறது என்று அறிவித்த போது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த அறிவிப்பை அரசு வெளியிட்டது. பெண்கள் கண்டிப்பாக அச்சப்படுவார்கள் என்று. ஆனால் அரசே எதிர்பார்க்காத வண்ணம் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்து குவிந்தன. அவர்களில் 25 பேரை முதலில் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 25 பேருக்கும் மிக கடுமையான பயிற்சிகள் வைக்கப்பட்டன. அவர்களுள் 4 பேர் தேறினார்கள். 4 பேரிலிருந்து ஒருவரை சோவியத் அரசாங்கம் தேர்ந்தெடுத்து விண்வெளிக்கு அனுப்பியது. அந்த பெண்ணின் பெயர் வாலண்டினா. அப்போது அந்த பெண்ணுக்கு 25 வயது. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இப்போது அவர் அரசியலிலும் ஈடுபட்டு சோவியத் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்போது அவருக்கு வயது 87. அன்றைக்கு விண்வெளியிலே பயணம் செய்கிற போது 25 வயது. அவர்தான் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி. 1963 ஜூன் 16 அவர் விண்ணில் இறங்கினார். இறங்கி உடனடியாக மறுபடியும் ஏறி இங்கே வந்துவிடவில்லை. 2 நாள்கள் 22 மணி நேரம் விண்வெளியிலே வசித்த ஒரு பெண் என்று சொன்னால் அது வாலண்டினா தான். எனவே உலக வரலாற்றிலேயே வாலண்டினா என்கிற பெயருக்கு ஒரு தனி இடம் உண்டு. பூமியிலிருந்து புறப்பட்டு விண்வெளிக்கு போய் விண்வெளியிலேயே ஏறத்தாழ 3 நாள்கள் அங்கே தங்கி அதற்கு பிறகு அவர் திரும்ப வந்தார். வருகிற போது அது பூமியை தொடுவதற்கு முன்னால் அந்த விண்கலத்திலிருந்து பாராசூட் மூலம் கீழே குதித்து பாதுகாப்பாக இறங்கிய பெண்ணும் வாலண்டினா தான். நாம் இதில் எவற்றையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டுமென்றால், இது ஏதோ சென்னையில் இருந்து தில்லிக்கோ அல்லது சென்னையில் இருந்து அமெரிக்காவிற்கோ போய் வருவது போன்ற பயணம் இல்லை. விண்வெளி தன்னந்தனியாக 2 நாள்கள் அங்கேயே தங்குவது. அங்கே இருக்கிற இயல்பு முற்றிலும் வேறானது. பூமியைப் போல அது இல்லை. நடப்பது என்பதே கிடையாது, மிதப்பது என்பது தான். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஏறத்தாழ 3 நாள்கள் அங்கே இருந்து திரும்பி வந்தவர் ஒரு பெண் என்கிற போது அது வாலண்டினா என்கிற ஒரு தனி பெண்ணுக்கான சிறப்போ மரியாதையோ அல்ல. பெண்களால் எந்த ஒன்றையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அந்த நிகழ்ச்சி தந்தது. அந்த நாள் ஜூன் 16. இன்றைக்கும் உலகம் கொண்டாட வேண்டிய நாள் என்று அதனை சொல்லலாம். பெண்களால் முடியுமா என்று கேட்கிறவர்களுக்கு பெண்களால் முடியும் என்பதல்ல, சில செயல்கள் பெண்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி பெண்களினுடைய மதிப்பையும் உலக அளவிலே உயர்த்திற்று. அவருக்கு பல்வேறு துறைகளிலே ஆர்வம் இருந்தது. அவர் விமான ஓட்டியாக இருந்தார், விண்ணோடியாக இருந்தார், ஆஸ்ட்ரோநாட் என்று சொல்லுகிற விண்ணோடியாக இருந்தார், அரசியல் ஆர்வமுடையவராகவும் இருந்தார். பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சோவியத் நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பேற்றார். இன்றைக்கும் 87 வயதில் அந்த சிந்தனைகளோடு, விஞ்ஞானபூர்வமான அறிவு சிந்தனையோடு, அரசியலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாலண்டினா.